ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷைன் வித் பூஜா சேனல். ஸோ இன்னைக்கான vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் வந்து கேரளாவுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இது வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வந்து டே 1க்கான வீடியோ. ஸோ வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி போகும்போது இவ்வளோ பெரிய மாலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே ஜெஜென்டிக்காக இருந்தது. அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக்கும் அதிகம். அண்ட் சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம். சென்ட்ரல்லேருந்து ட்ரெயினில் போகிற மாதிரி தான் பிளான். ஸோ வந்து ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. அண்ட் வந்து இதோ நம்ம சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. பியூட்டிஃபுல் லைட்ஸோட சூப்பராக இருந்துச்சு சென்ட்ரல். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்க்கிங்காக பார்க்கும்போது பார்க்கிங் வந்து ஃபில் ஆகிடுச்சு. என்ன ரீசன்றது தெரியல எனக்கு சரியா. பட் வந்து எப்போவுமே வந்து பார்க்கிங் இங்கே போட்டுட்டு தான் போவோம். பட் ஆனால் பார்க்கிங் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் மண்ணடி போயிட்டு தான் பார்க்கிங் போட்டுட்டு வந்து ஒரு வழியாக வந்து ட்ரெயினில் வந்து உட்காந்தாச்சு. எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்தோம். பிகாஸ் இந்த பார்க்கிங் இஷ்யூனால் ஒரு வழியாக வந்து ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம். ஸோ எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, ஜேர்னி வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் போர் அடிச்சிருது உட்காந்துட்டே இருந்து. அதனால் வந்து நாங்கள் அப்படியே வந்து ஜில்லுன்னு காற்று வாங்கலான்ட்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:00 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1:00 ஆகிடுச்சு. ஸோ வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. நல்லா தூக்கம் வந்துச்சு ட்ரெயினில் எனக்கு. நான் நல்லா தூங்கி எழுந்துட்டேன். எழுந்து பார்த்த உடனே கேரளா வந்துருச்சு மார்னிங். ஸோ ட்ரெயின் ட்ராவலும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக காரில் போகலான்னு தான் பிளான் பண்ணுவோம். பட் ஆனால் ட்ரெயின் ட்ராவலும் வந்து ரொம்ப லைக் ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இல்லாமல் நல்லாவே சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த நேச்சர் ஆஃப் கேரளா, வாவ் அப்படி இருந்துச்சு. ஸோ நம்ம நார்மலாக ட்ரெயினில் போகும்போதே நம்மளுக்கு நல்ல ஒரு நேச்சரிஸ்டிக் வியூ கிடைக்கும். பட் ஆனால் கேரளா வந்து பார்க்கும்போது நிறைய க்ரீனரிஸ் தான் நம்மளுக்கு வந்து. ஸோ ஃபுல்லாக லைக் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீனரியாக நல்ல ஒரு சில் கிளைமேட்டாக இருந்துச்சு. பட் ஆக்சுவல் சினாரியோ என்ன அப்படின்னா, கேரளாலையுமே வந்து செம்மையாக வெயில் அடிக்கும். அண்ட் சில மலை பிரதேசத்தில் தான் கூலாக இருக்கும். பட் ஆனால் கேரளாலையும் செம்மையாக வெயில் அடிக்க தான் செய்யுது. ஸோ வந்து இது வந்து ஏர்லி மார்னிங் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா நேச்சரிஸ்டிக்காக ஒரு சில்லான கிளைமேட்டோட சூப்பராக இருந்துச்சு. Every night are we paradise seems so far away. Still I try to buy myself some time to get me to that place. All I want is you. Staying up till we want to. Tell you what I bet that we could see it new. I wanna let you, nothing to do. Let's start while our worries away. I know that it takes two to get the breeze. Tell me, baby, what do you say? 'Cause we were just friends, and now it's something far over. And I bet that we could find a way closer. Never wanted to, but all of this. ஸோ இப்போ நம்ம போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேக் மாதிரி நிறைய லைக் வாட்டர் ரிலேட்டடாக இருந்துச்சு சூப்பராக. லைக் பாருங்கள், ரொம்பவே லைக் வீட்டுக்கிட்டேயே வந்து நிறைய லேக்ஸ், நிறைய தண்ணிங்க. அண்டு வீடு வந்து ரொம்பவே அழகாக அத்தன்டிக்காக ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் வந்து இது வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, பாம்பன். ஸோ பாம்பன் மாதிரி ஒரு தனி ஃபீல் வந்து எனக்கு இந்த இடம் வந்து பர்டிகுலராக கொடுத்துச்சு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. Every night are we paradise seems so far away. Still I try to buy myself some time to get me to that place. All I want is you. Staying up till we want. ஸோ ஃபைனலி நம்ம வந்து அலிப்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து இப்போ நான் வந்து லைக் ஒரு ஹரிப்பாட் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். பட் அலிப்பிக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம அந்த ஊருக்கு வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆயாச்சு. இப்போ வந்து நம்மளை பிக்கப் பண்ண வந்து லைக்
வண்டி வரும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கடைக்கு போனா, எப்பவுமே வந்து நம்ம ஊர்ல காலையில வந்து இட்லி, தோசை இந்த மாரி தான் வந்து ஸ்பெஷலா கிடைக்கும். பட் கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, இடியாப்பம், பரோட்டாலாம் காலையிலேயே வந்து நம்மளுக்கு வந்து சுட சுட கிடைச்சது. கூடவே வந்து பீஃப் கறி வச்சு சஜு வந்து அவரோட சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வண்டியில ஏறியாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அலிப்பியோட பீச் அந்த சைட்ல தான் நம்ம வந்து போறோம். ஸோ வந்து இப்போ அந்த சைட்ல தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அலிப்பி வழியா வந்ததுக்கான மெயின் ரீசன் இந்த கோயில் தான். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கோயில்ல ஒரு ப்ரேயரை போட்டுட்டு வீட்டுக்கு போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பாக அழகான பீச் ஃபுல்லாக போட்டிங்லாம் நிறுத்தி வச்சு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. இது பக்கத்துலேயே தான் பீச் பக்கத்துலேயே தான் வீடு. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த போகிற வழி எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த எண்டில் இருந்து அந்த எண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீச் கனெக்டடு. ஸோ இது வந்து ஒரு குட்டி லைக் வாட்டர் ரிவர் மாதிரி இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடு பீச் கனெக்டட் அங்கே. Every night are we paradise seems so far away. Still I try to buy myself some time to get me to that place. All I want is you. Staying up till we want to. Tell you what, I bet that we could see it new. I wanna let you, nothing to do. Let's start while our worries away. I know that it takes two to get the truth. Tell me, baby, what do you say? 'Cause we were just friends, and now it's something far over. And I bet that we could find a way closer. Never wanted to, but all of this in your head. ஸோ வந்து இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரோடு தான். அண்ட் ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஹெவி டிராஃபிக், பொல்யூஷன் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் லைக் நல்ல ஒரு அழகா பியூட்டிஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வழிக்குள்ளே போகிறதுக்கு ஆக்சுவலாக வண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து நாங்கள் வந்து உள்ளே வந்து வண்டி எடுத்துட்டோம். அண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இதுக்குள்ளே வண்டியை விட்டுறதுக்கு. Every night are we paradise seems so far away. Still I try to buy myself some time to get me to that place. All I want is you. Staying up till we want to. வந்துட்டோம். வீட்டுக்கிட்ட வந்து நம்ம வந்துட்டோம். இத பார்த்தீங்களா? இதுதான் சஜியோட வீடு. அண்ட் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸா, நல்லா பியூட்டிஃபுல்லா லைக் நெறைய செடி கொடிகளோட ரொம்பவே வந்து அழகா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும் இங்க வரதுக்கு. அண்ட் இங்க இருக்க மக்களும் கூட லைக் நம்மள வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே போனாலே வந்து எங்களை பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் வந்து வருவாங்க. அதுவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இருக்கும். அண்ட் கேரளாவுக்கு வந்துட்டு சாப்பிட்றது தான் முக்கியம் அப்படின்ட்டு வந்தது தான் நானும் சஜுவும். ஸோ மீன் கறி, சம்மந்தி, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் அந்த குண்டு குண்டு சாதம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அப்படின்றது இல்லை. இந்த மாதிரி தான் வந்து நெய்ச்சோறு, அது நெய்ச்சோறு மாதிரி இல்லை, அது லைக் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இவங்க வந்து பிரியாணி மேக் பண்ணுவாங்க. பட் பர்சனலாக எனக்கு இது அவ்வளோ பிடிக்கல. நம்ம பிரியாணி டேஸ்ட் அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நெய்ச்சோறு அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி சாப்பிடும்போது. அவர் வந்து அது சாப்பிட்டாரு. நான் வந்து இந்த குண்டு சோறு, சம்மந்தி, பப்படம் இதெல்லாம் வச்சு
சூப்பரா வந்து லஞ்ச முடிச்சாச்சு. வீட்டுக்கிட்டயே வந்து பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு அழகான பியூட்டிஃபுல் வியூ. ஸோ இந்த வீடியோ முழுக்கவே வந்து நான் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் கேரளா அண்ட் அதோட ஃபுட்டு தான் காட்டப் போறேன். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா பின்னாடி அண்ட் வந்து இது சொல்ல மறந்துட்டேனே, இங்க பக்கத்திலேயே வந்து நம்மளுக்கு இந்த கொக்கோ செடி எல்லாமே வந்து இருக்கு. பட் ஆனா, அது எந்த செடியிலயுமே வந்து கொக்கோ இருக்காது. எல்லாத்தையும் அணில் சாப்பிட்டுடுது. அண்ட் வந்து இங்க வந்து ஒரு குட்டி பெட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆக்கியாச்சு. அவர் வந்து பெட் லவர் இல்லையா? அதனால வந்து அது கூட ஆடிட்டு இருந்தாரு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பலாமரம் எல்லாமே வந்து வீட்லயே இருக்கும். அண்ட் வந்து இது என்னோட ஃபேவரைட் டிஷ் சிப்பி கறி. லைக் நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். சிப்பி கறி, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு, அப்புறம் வந்து ரைஸ் அகெயின் டின்னருக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா ஸ்பெஷலா வந்து கவனிப்பு பலமா இருந்துச்சு. அண்ட் வந்து எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா ரெஸ்ட் எடுத்து டே வந்து ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து அடுத்த கன்டினியூட் வீடியோல வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம்.